கொடைக்கானலில் நடைபெற்ற 2 நாள் பறவைகள் கணக்கெடுப்பில் 140க்கும் மேற்பட்ட பறவை இனங்களையும் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகளையும் நேரடியாக பார்த்ததாக வனத்துறை அறிவித்துள்ளது. புலிச்சோலை, அடுக்கம், பள்ளங்கி, கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சாலை விபத்துகள் அதிகம் நடப்பதாக வெளியாகி இருக்கும் புள்ளி விவரம் வேதனை அளிப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சாலை விபத்துகளை தடுக்க வேண்டும் என்றால் பள்ளி அளவிலேயே குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவில் காய்கனி அலங்காரத்தில் அருள்பாலித்த பஞ்சமூர்த்திகளை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விடையாற்றி உற்சவத்தை முன்னிட்டு காலையில் விநாயகர், வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர், விருத்தாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர், பாலாம்பிகை மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தூத்துக்குடியில் லாரி உரிமையாளர் ஜெயராஜ் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த கொள்ளையர்கள் மோப்பநாயிடமிருந்து தப்ப மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றனர். போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் வந்து சோதனையிட்டு வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் திருடியவர்கள் குறித்து ஆய்வு செய்தபோது 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பெண்களுக்கு மெகா கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் முகங்களை கோலங்களாக போட்டு அசத்தினர். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு டிவி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்டவைகளை பரிசாக வழங்கினார். வலசை வரும் பிளமிங்கோ பறவைகளை காண தனுஷ்கோடியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பறவைகளோடு புகைப்படம், செல்ஃபி எடுப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த ஆண்டு 40 நாட்கள் தாமதத்திற்கு பிறகு கூட்டமாக பிளமிங்கோ பறவைகள் வந்துள்ளன. கடல் நீர் மாசுபாடு மற்றும் கடல் நீரில் தரம் குறைந்ததன் காரணமாக தாமதமாக பிளமிங்கோ பறவைகள் கோதண்டராமர் கோவில் அருகே உள்ள காப்புக்காட்டு பகுதிக்கு வலசை வரத் தொடங்கின. தற்போது 4000த்திற்கும் அதிகமான பிளமிங்கோ பறவைகள் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளதை முன்னிட்டு 6 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், 8 ADSP-க்கள் மற்றும் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 1745 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் வல்லடியான் விளையில் மோசடி பேர்வழியிடம் 6 லட்சம் ரூபாயை இழந்து தங்க இடமின்றி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் மாற்றுத்திறனாளி தாயுடன் தங்கியிருந்த ராபர்ட் ரசல்ராஜ் என்பவர் குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதனையடுத்து மேலசங்கரன்குழி ஊராட்சி மன்ற தலைவர் முத்து சரவணன் அவர்கள் இருவரையும் அம்மா பூங்காவில் உள்ள கட்டிடத்தில் தற்காலிகமாக தங்க வைத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் புத்தக காட்சியை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தொடங்கி வைத்தார். வரும் 10ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. எத்தனை நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் உதயநிதி ஸ்டாலினிடம் நிற்க முடியாது என திருவள்ளூரில் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வாரிசு அரசியலை நாங்கள் விரும்புகிறோம் என தமிழகத்தில் உள்ளவர்கள் கூறி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சிவகாசி அருகே திருத்தங்கலில் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர் போஸ் வெங்கட் தெரிவித்துள்ளார். பெண் சரக நில அளவர், பெண் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரை அரசு பணி செய்ய விடாமல் தடுத்து கடுமையாக தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலக வளாகத்தில் சரக நில அளவர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், பெண் அலுவலர்கள் உள்ளிட்டோர் விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மலைப்பகுதிகளில் வசிக்கும் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை வழங்கும் வகையில் விரைவில் மினி பஸ் சேவை கொண்டுவரப்படும் என உணவுத்துறை அமைச்சர் ஒட்டன்சத்திரம் மலைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மல்லாங்கிணறு பேரூராட்சிக்கு உட்பட்ட சூரம்பட்டியில் 100 நாள் பணியை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1973-74 ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 51 ஆண்டுகளுக்கு பின் சந்தித்து தங்களது பழைய நினைவுகளை அசை போட்டனர். தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் அழைத்து வந்து கௌரவப்படுத்திய அவர்கள் இறந்து போன தங்களது நண்பர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தினர். மதுரை மாவட்டம் கீழையூரில் தனது வயலில் அமர்ந்து மது அருந்தியவரை கண்டித்த இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். புதியதாக அமைக்கப்பட்டு வரும் 4 வழிச்சாலை அருகில் உள்ள தனது வயலில் அமர்ந்து சிலர் மது அருந்தியதை வயலுக்கு சென்ற லட்சுமி நாராயணன் கண்டித்ததாகவும், அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பலை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திருச்சி திருவெரும்பூரில் பணம் வாங்கிக் கொண்டு டைல்ஸ் வழங்காத புகாரில் கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். பாஜக பிரமுகரான ரேகா நடத்தி வரும் கடையில் டைல்ஸ் வாங்குவதற்காக கண்ணன் என்பவர் 2,20,000 ரூபாய் செலுத்தியும் பொருள் வழங்காததோடு பணத்தை திரும்பத் தருவதாக கூறி வழங்கப்பட்ட வங்கி காசோலையும் பணமின்றி திரும்பியதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லை மாநகர் பகுதியில் காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் மத்திய பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நெல்லை டவுன் ஆர்ச் பகுதியில் தொடங்கி சுவாமி நெல்லையப்பர் கோவில் வழியாக சந்திப்பிள்ளையார் கோவில் வரை சென்றது. காஞ்சிபுரத்தில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ரவுடி ஷேக் காதரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்ய முயற்சித்த போது தடுக்கி விழுந்ததில் அவரது இடது கால் மற்றும் கையில் காயம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.